15-12 நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆவரேஜஸ் ரேஷியோவில் ஒரு டைப்பு ரேஷியோஸ் யூஸ் பண்ணி தான் ஆவரேஜ் சம்ஸ் போட போகிறோம். ஸோ ரேஷியோஸ் ஒரு பேசிக்ஸ் நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. ஸோ சம் போடும்போது உங்களுக்கு இன்னும் ஃபெமிலியரைஸ் ஆகிடும். சம்ஸ் போடும். இந்த சம் என்னன்னா ஏ அண்ட் பி இருக்காங்க. ஏ அண்ட் பி இருக்காங்க. அவங்களோட ஏஜோடைய ரேஷியோ 3:4. அதாவது இவர் 3 வயசு இருந்தால் 4 வயசு, 9 வயசாக இருந்தால் 16 வயசு. அந்த ரேஷியோ தான் இருக்குது. அவங்களோட எக்ஸாக்ட் ஏஜ் என்னன்னு தெரியாது. அவங்களுடைய ஏஜோடைய டோட்டல் 28 இருக்குது. சம் ஆஃப் தேர் ஏஜஸ் 28. அப்படின்னா அவங்க ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க. அவங்க ரெண்டு பேருடைய ஏஜ் ரேஷியோ ஆஃப் ஏபி இஸ் 3:4. அவங்க ரெண்டு பேருடைய ஏஜ் ரேஷியோ 3:4 மடங்கில் இருக்குது. அவங்களுடைய டோட்டல் வந்து 28. ரேஷியோஸில் முதலே சொன்னேன், ரேஷியோஸில் எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். இப்போது இவங்க ரெண்டு பேருக்கு இருக்க ஏஜ் டிஃப்ரென்ஸ் ரேஷியோவில் 1 இருந்ததுன்னா 1ன்றது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கோ அவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஏஜ்லேயும் இருக்கணும். இப்போ இவங்களோட ரேஷியோ டோட்டல் வந்து 7. ஸோ இவங்களுடைய ரேஷியோட டோட்டல் 7னா அது கரஸ்பாண்டிங் ஏஜ் ரெண்டு பேருடைய டோட்டல் 28 வயசு அப்படின்றாங்க. அப்படின்னா 1ன்றது என்ன? 28/7. ரேஷியோவில் பேசிக்கே 1ன்றது என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் இருக்குது. ஸோ 28/7 போட்டிங்கன்னா 4ன்னு கிடைக்கும். அப்போ 1ன்றது 4ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதில் ஒவ்வொன்றையும் சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. இப்போ இவரோட ஏஜ் என்னவா இருக்கும்? 1ன்றது 4னா 3ன்றது 12. ஸோ ஏவோட ஏஜ் 12. இதே மாதிரி பிக்கு போட்டிங்கன்னா 4 × 4 16. ஸோ பியோட ஏஜ் 16. இப்போ இவங்க ரெண்டு பேரோட ஏஜ் டோட்டல் பண்ணி பாருங்க, 28 கரெக்டாக வரும். ஸோ 28. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு இருக்க ஏஜ் டிஃப்ரென்ஸ் 1, அதாவது ரேஷியோவில் இருக்கிற ஏஜ் டிஃப்ரென்ஸ் 1. ஸோ அது கரஸ்பாண்டிங் இயர்ஸ் பாருங்க. 1ன்னா 4 வருஷம் டிஃப்ரென்ஸ் வரணும். இங்கே 12னா இவருக்கு 16. ஸோ 4 வயசு டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ இதுதான் ரேஷியோன்றது. 1ன்றது கண்டுபிடிக்கிறதுலாம் எல்லாமே அடங்கியிருக்கு. நீங்கள் 1 கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அவங்க என்ன வேணாலும் கேட்கலாம். இவர் வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம்னா என்ன வயசு இருப்பார், இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து எவ்வளோ வருஷம் வரும், இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஏஜ் வரும், எல்லாமே அதுக்கப்புறம் நீங்கள் பேசிக்காக அப்ரோச் பண்ணி போட வேண்டியதுதான். 1ன்றது கண்டுபிடிக்கிறது மட்டும் பண்ணிட்டாலே போதுமானது. நம்ம நெக்ஸ்ட் போகலாம். ஓகே, இப்போ இதே சம் தான். ஏவும் பி அவங்களுடைய ரேஷியோ வந்து 4:7 இருக்கு. அவங்களோட டிஃபரன்ஸ் ஆஃப் தேர் ஏஜ் இஸ் 33. அதாவது அவங்க ரெண்டு பேருக்கு இருக்க ஏஜ் வித்தியாசம் 33 இருக்கு. அப்படின்னா அவங்க ரெண்டு பேரோட ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க. அதே தான். இப்போ ரேஷியோவில் அவங்க ரெண்டு பேரோட ஏஜ் டிஃப்ரென்ஸு 3. 3க்கு 3 இவரோட அதிகமாக ரேஷியோவில் 3 இருக்காரு, வயசில் 33 இருக்காரு. அதாவது 3ன்றது 33 குறிக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா இவரை விட இவர் வந்து 33 வயசு அதிகமானவராக இருக்காரு. ரேஷியோவில் 3 அதிகமாக இருக்குது. அப்போது 3ன்றது 33 குறிக்குதுன்னா 1ன்றது என்ன? அந்த 3 கீழே போயிடும். 33/3 அடிச்சிங்கன்னா 11 கிடைக்கும். 1 11 குறிக்குதுன்னா 4 என்ன சொல்லும்? 4 × 11 44. அதே மாதிரி 7 × 11 77. இப்போ பாருங்கள், இவங்க ரெண்டு பேருக்கு ஏஜ் டிஃப்ரென்ஸு 77 - 44 33 வரும். ஸோ ரேஷியோவும் கரெக்டாக இருக்குது, ஏஜும் கரெக்டாக இருக்குது. அப்போ இவங்க ரெண்டு பேரோட ஏஜ் என்ன? 44:77. சம்மில் 77:44 கொடுத்தா அது தப்பு. அவங்க எந்த ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க A:B அதே ரேஷியோவில் தான் இருக்கணும். அதாவது எதை ஃபர்ஸ்ட் சொன்னாங்களோ அதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கணும், எதை செகண்ட் சொன்னாங்களோ அதுதான் செகண்ட் இருக்கணும். ஸோ 44ன்றது ஏயோட ஏஜ், பியோட ஏஜ் 77. நெக்ஸ்ட் போகும். The ratio of age of two students is 3:2. ரெண்டு பேருடைய ஏஜ் வந்து 3:2 இருக்கு அப்படின்றாங்க. 3:2 இருக்கு அப்படின்றாங்க. ஒன் இஸ் ஓல்டர் தென் த அதர் பை 5 years. ஒருத்தவர் இன்னொருத்தவரோட 5 வயசு அதிகமானவராக இருக்காரு அப்படின்றாங்க. அப்படின்னா வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் யங்கர் ஸ்டூடெண்ட்? சின்ன வயசுல இருக்கவருடைய வயசு என்ன? அதாவது இவர் தான் சின்னவராக இருக்க முடியும், 2ன்றவர் தான் சின்னவராக இருக்க முடியும், 3ன்றவர் பெரியவராக இருப்பார். அப்போ 2ன்றவருடைய ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஒருத்தவர் இன்னொருத்தவரோட 5 வயசு டிஃப்ரென்ஸ்னா ரேஷியோவில் இருக்க டிஃப்ரென்ஸு 1, அவங்க வயசில் இருக்க டிஃப்ரென்ஸு 5. அப்போது 1 5 குறிக்குது, 3 என்ன குறிக்கும்? 15. 2 என்ன குறிக்கும்? 10. ஸோ இளையவரோட வயசு 10. நம்ம ஆன்சர் 2. நெக்ஸ்ட் போவோம்.
த ரேஷியோ ஆஃப் ஏஜ் ஆஃப் 2 person is 5:9. ரெண்டு பேரோட ஏஜ் வந்து 5:9 இருக்கு. ஒன் ஆஃப் தம் இஸ் கிரேட்டர் தென் த அதர் பை 40 years. ஒருத்தர் இன்னொருத்தர் விட 40 வயசு பெரியவராக இருப்பார். அப்போ இவர் தான் பெரியவராக இருப்பார், ஏன்னா இவருக்கு தான் ரேஷியோவில் அதிகமாக இருக்குது. இவரை விட இவர் வந்து 40 வயசு டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. அவங்க ரெண்டு பேருடைய சம் ஆஃப் தேர் ஏஜஸ் இன் இயர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டு பேருடைய டோட்டல் எவ்வளோன்னு கேட்குறாங்க, ஏஜ் டோட்டல் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ வழக்கம் போல் நம்ம ரேஷியோ போடுறோம் 5:9. இவங்க ரெண்டு பேருக்கும் ரேஷியோவில் இருக்க டிஃப்ரென்ஸு 4. அது கரஸ்பாண்டிங் இயர் டிஃப்ரென்ஸு 40. அப்போது 4ன்றது 40னா 1ன்றது என்ன, 40/4 10. ஸோ 1ன்றது 10ன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. அப்போ 5ன்றது என்ன, 5 × 10 50. அதே மாதிரி 9 × 10 90. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, சம் ஆஃப் தேர் ஏஜஸ் இன் இயர்ஸ். ரெண்டு பேருடைய ஏஜோடைய டோட்டல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒருத்தருக்கு 50, இன்னொருத்தருக்கு 90. டோட்டல் போட்டிங்கன்னா 140 வருஷம். 140 years. Answer 2. Next. The ratio between Smith and Prakash age is at present 2:3. அவங்க ரெண்டு பேரோட ஏஜ் வந்து 2:3 மடங்குல இருக்கு அப்படின்றாங்க. சுமித் இஸ் 6 years younger than பிரகாஷ். சுமித் என்றவர் இவரை தான் இருக்கணும். இவர் வந்து இவரை விட 6 வருஷம் சின்னவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா ஏஜ் டிஃபரன்ஸ் 6 அப்படின்னு அர்த்தம். The ratio of Sumit age and Prakash age after 6 years. 6 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுடைய ஏஜ் டிஃபரன்ஸ் ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படின்னும். வருஷம் மாற மாற ரேஷியோ மாறும். இப்போ ஒரு அப்பாவுக்கு 10 வயசு, சாரி பையனுக்கு 10 வயசு, அப்பாவுக்கு 40 வயசுன்னு வைங்களேன். இப்போ அவங்க ரேஷியோ 1:4 இருக்கும். இதே ஒரு 10 வருஷம் கழிச்சு பையனுக்கு 20 வயசு ஆகிட்டு இருக்கும், அப்பாவுக்கு 50 வயசு ஆகிருக்கும். இப்போ ரேஷியோ என்னவா மாறும், 2:5 மாறும். ஸோ ஏஜில் இருக்க ரேஷியோ டைமுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே போகும். அதுதான் சொல்கிறாங்க. இப்போ வந்து அவங்களுடைய ஏஜ் வந்து 2:3 இருக்கு. 6 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ரேஷியோவில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ அவங்களுடைய ஏஜ் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். 2:3 டிஃப்ரென்ஸு 1. ஸோ கரஸ்பாண்டிங் அதனால இருக்க டிஃப்ரென்ஸு 6 years. அப்போ 1 6 yearsன்றது கண்டுபிடிச்சிட்டோம். 2 என்னவா இருக்கும், 2 × 6 12 வருஷம். 3ன்றது × 6 18 வருஷம். ஸோ இது சுமித்தோடைய ஏஜ், இது பிரகாஷோடைய ஏஜ். எப்போது ஏஜ் இப்போ என்ன சொல்கிறாங்க, 6 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ரேஷியோ இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ 6 வருஷத்துக்கு அப்புறம் இவருக்கு என்ன ஆகும், ஒரு 6 வருஷம் கூடுனா இவருக்கு என்ன ஆகும், 18 வயசு ஆகும். இவருக்கு ஒரு 6 வயசு கூடுனா என்ன ஆகும், 24 வயசு ஆகும். இது ரெண்டையும் 6ஆல் அடிக்கலாம். 6ஆல் அடிச்சிங்கன்னா 3 மடங்கு, இது 4 மடங்குன்னு வரும். ஸோ இப்போ அவங்களோட ஏஜ் 6 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட ஏஜ் ரேஷியோ என்னவா இருக்குன்னா 3:4 இருக்கும். ஆன்சர் 4. The ratio of age of A and B is 4:5. ஏவும் பியும் அவங்களுடைய ரேஷியோ 4:5 இருக்கு. Sum of their age is 36. ரெண்டு பேருடைய டோட்டல் வந்து 36 இருக்கு. What will be the ratio after 4 years? 4 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுடைய ஏஜ் ரேஷியோ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரேஷியோ 4:5 இருக்கு. இதோட டோட்டல் என்னவா இருக்கும், 9. ரேஷியோவில் இருக்க டோட்டல் 9. அது கரஸ்பாண்டிங்காக அவங்க சொல்கிற ஏஜ் டோட்டல் வந்து 36. 9 36னா 1 என்ன, 36/9 அடிச்சிங்கன்னா 4 கிடைக்கும். 1ன்றதை கண்டுபிடிச்சாலே ரேஷியோ முடிஞ்சிடும். ஸோ 1ன்றது 4 கண்டுபிடிச்சிட்டிங்க. அப்போ அட் ப்ரெசென்ட் அவங்களோட ஏஜ் என்னவா இருக்கும், 4 × 4 16, 5 × 4 20. ஸோ அட் ப்ரெசென்ட் அவங்களோட ஏஜ் 16:20 இருக்கும். ஓகே, கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, அவங்களோட ரேஷியோ 4 வருஷத்துக்கு அப்புறம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ +4 போடுறீங்க, இதுலேயும் நான் +4 போடுறீங்க. அப்போ தான் 4 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்றதுக்கான ரேஷியோ கிடைக்கும். ஸோ 4 வருஷத்துக்கு அப்புறம் 20:24 இருக்கும். இது ரெண்டையும் 4ஆல் அடிச்சிங்கன்னா இது 5, இது 6ன்னு வரும். ஸோ ஆன்சர் 5:6. At present, the ratio of A and B is 5:7. After 8 years, the ratio becomes 7:9. Find the age of A and B. Okay. என்ன சம் சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து அவங்களுக்கு 5:7 ரேஷியோவாக இருக்குது. 8 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு 7:9 ரேஷியோவாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அட் ப்ரெசென்ட், அதாவது இந்த 5:7 இருக்க ரேஷியோ ஏஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது ஃபார்முலா வச்சு போடலாம். ஃபார்முலா வச்சு நிறைய சம்ஸ் போடுறது வந்து கஷ்டமாக இருக்கும். ஃபார்முலாஸோட கான்செப்ட் வச்சு போடுறது தான் ஈஸியாக இருக்கும். கான்செப்ட் என்னென்னா, ரேஷியோ ஈக்குவலாக
இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வைங்களேன். இப்போ இதுலேருந்து இது எத்தனை ரேஷியோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, +2. இதுலேருந்து இது எத்தனை இன்க்ரீஸ் ஆயிருக்கு, +2. ஸோ ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் எல்லாமே அப்படி ஆகாது. இந்த பர்டிகுலர் சம்ல ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக இன்க்ரீஸ் ஆயிருந்தா, ரெண்டு சைடுமே ஈக்குவலாக இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் இந்த லாஸ் எல்லாம். இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு பேருமே ஈக்குவலாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வைங்களேன். இவங்க +2 இந்த +2 அப்படின்னா 2 ரெப்ரசன்ட்ஸ் 8 இயர்ஸ். இந்த ரெண்டு ரேஷியோவில் ரெண்டு இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. இந்த ஏ வந்து 5ஆ இருந்து 7ஆ மாறுது, அதே மாதிரி பின்றது 7ஆ இருந்து 9ஆ மாறுது. ஸோ ரெண்டு பேருக்குமே 2 தான் டிஃபரெண்ட் ஆகுது ரேஷியோவில். அப்படின்னா அது கரஸ்பாண்டிங் இயர்ஸ் எத்தனை டிஃப்ரெண்ட் ஆகுது, 4 இயர்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகுது. 8 இயர்ஸ் டிஃபரெண்ட் ஆகுது. ஸோ 2 ரெப்ரசன்ட்ஸ் 8 இயர்ஸ்னா 1 வந்து 8/2, அதாவது 4 வருஷத்தை குறிக்குது. ஸோ இதில் வந்து அவங்களுடைய பெர்சன்டேஜ்னு சொல்கிறது 5:7 தான் சொல்கிறாங்க. அவங்களுடைய பெர்சன்டேஜ் 5:7. ஸோ அப்போது ப்ரெசன்ட் வைஸ் என்னவா இருக்கும்னா 5னா 5 × 4 20. ஏ வந்து 20 இருப்பார். பி என்னவா இருப்பார், பி வந்து 7:4 28. ஸோ இதுதான் அவங்களுடைய பெர்சன்டேஜ். இன்கேஸ் 8 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஏஜ் இருக்குன்னு என்ன பாருங்க. இது நம்ம கொஸ்டினில் கேட்கல, இதெல்லாம் சொல்கிறேன். நம்ம கொஸ்டினில் கேட்டது A:B பெர்சன்டேஜ் 20:28. இதோட ஆன்சர் முடிஞ்சிடும். ஸோ நம்ம 8 இயர்ஸ்க்கு அப்புறம் வர ஏஜையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். 8 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன வரும், இவர் 28 ஆகிடுவார், இவர் 36 ஆகிடுவார். இப்போ இதை வந்து 4 ஆல் அடிக்கலாம். 4 ஆல் அடிச்சிங்கன்னா என்ன வரும், 7 × 28, இது 9 × 28. ஸோ ரேஷியோ உங்களுக்கு கரெக்டாக வருது பாருங்கள். இதை 4 ஆல் அடிச்சிங்கன்னா 5 டைம்ஸ், இதை 4 ஆல் அடிச்சா 7 டைம்ஸ். ஸோ ரேஷியோ கரெக்டாக வரும். பட் இந்த சம் எப்போ அப்ளிகபிள் ஆகும்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும் ரேஷியோ டிஃபரன்ஸ். அப்படி ஈக்குவலாக இல்லைன்னா நம்ம ஈக்குவலைஸ் பண்ணணும். பின்னாடி ஒரு சம்மில் நான் எப்படி ஈக்குவலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சம்மை சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த சம்மில் ரெண்டுமே ஈக்குவலாக வந்துருச்சு. வராத சம்க்கு பின்னாடி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். A is to B. The present age ratio of A and B is 5:7. இப்போ ப்ரெசென்ட்டாக அவங்களோட ஏஜ் வந்து 8:5 இருக்கு. அண்ட் 12 இயர்ஸ் பிஃபோர் இட் வாஸ் 5:2. இப்போ வந்து 8:5 இருக்கு. 12 வருஷத்துக்கு முன்னாடி பிஃபோர் 5:2 இருக்கு அப்படின்றாங்க. ஃபைண்ட் த பெர்சன்டேஜ் ஆஃப் AB. அப்போ இதுதான் கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, ஈக்குவலாக ஸ்பிட் ஆயிருக்கு. இதில் 3 குறைஞ்சிருக்கு, இதுலேயும் 3 குறைஞ்சிருக்கு. ஸோ ரேஷியோவில் 3 குறைகிறதுக்கு 12 வருஷம் காரணமாக இருக்குன்னா 1 என்னவா இருக்கும், 12/3 அடிச்சிங்கன்னா 4 இயர்ஸ்னு வரும். ஸோ 4 இயர்ஸை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஒரு பெர்சன்டேஜ் கிடச்சிரும். × 4 32, × 4 20. ஸோ இதுதான் அவங்களுடைய பெர்சன்டேஜ் 32:20. ஸோ இதுலேருந்து உங்கள் பாஸ்ட் ஏஜ் என்னவா இருக்குன்னு கூட போட்டு பார்த்துக்கலாம். இதுலேயே நீங்கள் பாஸ்ட் ஏஜ் என்ன, இதுலேருந்து 12 மைனஸ் பண்ணுன்றாங்க. ஸோ 20, இதுலேயும் 12 மைனஸ் பண்ணிங்கன்னா 12. ஸோ 12 மைனஸ் பண்ணிங்கன்னா 8. இந்த 4 ஸ்ட்ரெயிட்டாக இதில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் உங்களுக்கு அதான் வரும். 5 × 4 20, 2 × 4 8. ஸோ எப்படி போட்டாலுமே உங்களுக்கு ஆன்சர் ரேஷியோ கரெக்டாக வரணும். அப்படி வந்தால் தான் நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். இதுலேருந்து 12 மைனஸ் பண்ணாலும் வரணும், அந்த ரேஷியோவில் 4 மல்டிப்ளை பண்ணாலும் வரணும். ஓகே, நெக்ஸ்ட் போவோம். The ratio of Ram and Shyam 15 years ago was 2:5. 15 வருஷத்துக்கு முன்னாடி 2:5 ரேஷியோவில் இருந்திருக்கு. The ratio of the percentage is 5:8. இப்போ அவங்களோட ஏஜ் 5:8. இப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி 2:5 இருக்கு. What will be the percentage of Shyam? ஷாம்னா யாரை குறிக்கிறாங்க, இவரை தான் சொல்றாங்க. நம்ம ரேஷியோவில் யாருன்றதை தெளிவாக மாற்றணும். இங்கே வர ஆன்சரை இங்கே போட்டக்கூடாது. இது ராமு, இது ஷாம். ஸோ ஷாம்னா இந்த ஏஜ், இது வந்து பாஸ்ட் ஏஜ். ப்ரெசன்டேஜ்னா இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 8ன்றது என்னன்றது கண்டுபிடிக்கிறது தான் இந்த சம். ஸோ இதுலேயும் பார்த்தோன்னா யூனிஃபார்மாக தான் டிஃபர் ஆகுது. இதில் வந்து 3 மைனஸ் பண்ணால் 2 கிடைக்கும், இதில் வந்து 3 மைனஸ் பண்ணால் 5 கிடைக்கும். ஸோ 3 ரெப்ரசன்ட்ஸ் 15 இயர்ஸ், 1 ரெப்ரசன்ட்ஸ் 15/3, which is 5 இயர்ஸ். 5 வருஷன்றது கண்டுபிடிச்சிச்சு 1. இப்போ நமக்கு என்ன தேவை, இதுதான் தேவை. ப்ரெசன்டேஜில் ஷாமோடைய ஏஜ் என்ன. ஸோ 8 × 5 40. நம்மளோட ஆன்சர் 40. ஸோ கிராஸ் வெரிஃபை பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா 25, இது 40, 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதுலேருந்து 15 மைனஸ் பண்ணால் என்ன வரும், 10, இது 30. இதை 5ஆல் அடிச்சிங்கன்னா இது 2 மடங்கு வரும், இது 5 மடங்கு வரும்.
இல்லை ஸ்ட்ரெயிட்டாக இந்த 5 எடுத்துகிட்டு போய் இங்கே 5 இயர்ஸ் போட்டிங்கனாலும் வரணும். ஓகே, எத்தனை 15 சாரி 25 5 5 சார் 25. ஸோ இதுலேருந்து 15 மைனஸ் பண்ணாலும் 25 தான் வரணும். அதே மாதிரி 5 மல்டிப்ளை பண்ணாலும் 25 தான் வரணும். ஸோ கிராஸ் வெரிஃபை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் நீங்கள் சம்மில். அப்போ தான் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் நம்ம போட்ட ஆன்சர் கரெக்டானு தெரியறதுக்கு. ஓகே, at present the ratio of age of Maya and Chaya is 6:5. இப்போ வந்து அவங்களுடைய ரேஷியோ 6:5 இருக்கு. 15 years from now, இப்போலேருந்து 15 வருஷத்துக்கு அப்புறம் the ratio will be get changed to 9:8. அப்போ ரேஷியோ வந்து 9:6 மாறுது. இப்போ வந்து 6:5 இருக்கு. 15 வருஷத்துக்கு அப்புறம் 9:8 மாறுது. ஸோ இதுலேயும் 3 டிஃபர் ஆகுது, இதுலேயும் 3 டிஃபர் ஆகுது. ஸோ நமக்கு அதில் பிரச்சனை இல்லை. The ratio of Maya MC. ஸோ ரேஷியோ ஆஃப் மயா பர்சன்டேஜ்கள் இருக்காங்க. அப்படின்னா நம்ம இதை தான் கண்டுபிடிக்கணும். எதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்றது முக்கியம். ஃபியூச்சர் ஏஜ்னு சொன்னாங்கன்னா இதை பார்க்கணும், பர்சன்டேஜ்னு சொன்னால் இதை பார்க்கணும். ஸோ கொஸ்டின்ஸில் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்க்கணும். ஸோ நமக்கு இதில் என்னென்னா சம்மில் உங்களுக்கு டிஃபர் ஆகுது 3 ரெப்ரசன்ஸ் 15 இயர்ஸ். அப்போ 1 என்னவா இருக்கும் 15/3 which is 5 years. 1 5 இயர்ஸ்னா 6 என்னவா இருக்கும் 6 into 5 30 years. ஸோ மயாவுடைய பர்சன்டேஜ் 30 years. ஆன்சர் 3. மற்றதெல்லாம் நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டாலும் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் போட்டு பார்க்கும்போது எல்லாத்தையும் கிராஸ் வெரிஃபை பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு கான்செப்ட் நல்லா ஃபெமிலியரைஸ் ஆகும். The present age of A and B are in the ratio 5:6 representatively. இப்போ வந்து ஏவும் பியும் அவங்களோட ஏஜ் ரேஷியோ வந்து 5:6 இருக்கு. ஆஃப்டர் 7 years the ratio will become 6:7. 7 வருஷத்துக்கு அப்புறம் 6:7 மாறுது. present age of A என்னன்னு கேட்குறாங்க. இப்போ அவங்க ரேஷியோ 5:6, 7 வருஷத்துக்கு அப்புறம் 6:7 மாறுது. அப்போ ரெண்டு பேருமே 1 தான் டிஃபர் ஆகுது. ஸோ 1 ரெப்ரசன்ஸ் 7 years. ஏவோடைய பர்சன்டேஜ் அதாவது இதை தான் கேட்குறாங்க. ஸோ 5 into 7 35 years. ஆன்சர் 35 years. The ratio of percentage of Rahul and Reshmi is 2:1. இப்போ வந்து ராகுல் ரேஷ்மி அவங்களுடைய பர்சன்டேஜ் ரேஷியோ 2:1 இருக்கு. The ratio of their ages after 30 years will be 7:6. 30 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுடைய ஏஜோடைய ரேஷியோ 7:6 மாறுது. அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் ராகுல் என்ன? ராகுல்னா இவருடைய பர்சன்டேஜ்னா இதுதான். இது வந்து பாஸ்ட் ஏஜ், இது பர்சன்டேஜ். ஸோ இப்போ நமக்கு ரேஷியோவில் எவ்வளோ டிஃபர் ஆகுது? 1ன்றது 6 மாறுது, 2ன்றது 5 மாறுது. யூனிஃபார்மாக தான் டிஃபர் ஆகுது. இது நீங்கள் செக் பண்ணிட்டே ஆகணும். இன்கேஸ் இது கரெக்டாக யூனிஃபார்மாக செக் பண்ணலன்னா அதுக்கப்புறம் நம்ம ப்ராசஸ் ஒன்று பண்ணிட்டு தான் பண்ணணும். ஸோ இங்கே யூனிஃபார்மாக தான் டிஃபர் ஆகுது. 5 தான் டிஃபர் ஆகுது. ஸோ 5 வந்து 30 வருஷம்னா 1ன்றது என்ன 30 / 5 which is 6 years. 1 6 இயர்ஸ்னா 2ன்றது என்ன 2 into 6 12 years. ஸோ ராகுலுடைய பர்சன்டேஜ் 12 years. ஸோ பார்த்தீங்கன்னா ராகுல் 12னா ரேஷ்மி 6 வருஷம் இருப்பாங்க. 30 வருஷத்துக்கு அப்புறம் என்ன இருக்கும்? இவங்க 42, இவங்க 36. ஸோ அந்த ரேஷியோ 6ஆல் அடித்தா 7 மடங்கு 6 மடங்கு கரெக்டாக வருதா? ஸோ அதுதான். அதனால் 12ன்றது கரெக்டான ஆன்சர்ஸ். எக்ஸாம்பிள், the age of Shyam is of the age of his father. ஷாமோட ஏஜ் அப்பாவோட ஏஜை விட அவங்க அப்பாவோட ஏஜை விட பாதி தான் இருக்கு. அப்படின்னா ரேஷியோ என்னன்னா இவருக்கு 1 வயசு, ஷாமுக்கு 1 வயசுனா அவங்க அப்பாவுக்கு 2 வயசு. அப்போதான் இதில் ஒரு பாதி அப்படின்னு சொல்லலாம். இன்கேஸ் 1.5 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன். இவருக்கு 1 வயசுனா இவருக்கு 1.5 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 1ன்றதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எப்படி எழுதலாம்னா 3:2 அப்படின்னு எழுதலாம். ஸோ இவருக்கு 1னா இவருக்கு 3/2. இப்போ இது ரெண்டுத்தையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ணிங்கன்னா என்ன ஆகும் 2:3 மாறும். ஸோ இங்கே ஆஃப்னு சொன்னதுனால 2 1ன்னு கிளியராக எடுத்துக்கிட்டோம். இதுவே 1.5 மடங்கு 2.5 மடங்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்படி தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கணும். அப்புறம் கீழே என்ன வருதோ இப்போ இன்கேஸ் 3/4ன்னு வந்ததுன்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க.
4 மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், இந்த 4 கேன்சல் ஆகிடும், 4:3 வரும். ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மல்டிப்ளை பண்ணி கீழே இருக்க நம்பரால் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரேஷியோ ஹோல் நம்பரில் கிடச்சிடும். ஓகே, ஸோ ஓகே இப்போ இது கண்டுபிடிச்சாச்சு. ஆஃப்டர் 20 years the age of father is 1.5 times of the sham age. ஸோ இங்கே ஏற்பட்டாங்க அவங்க. இப்போ 20 yearsக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா இவருக்கு 1னா இவருக்கு 1.5 அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஃபாதர் ஆஃப் ஷாம், அதாவது ஃபாதர் ஆஃப் ஷாம்னா ஃபாதரை தான் சொல்கிறாங்க. இப்போ இவருடைய பர்சன்டேஜ் இந்த 2 என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், இங்கே போட்டிருக்கோம் 1/2 எப்படி எழுதலாம், 3/2ன்னு எழுதலாம். இதுக்கப்புறம் 2 சைடும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 3/2 × 2ன்னு வரும். ஸோ 2 சைடும் மல்டிப்ளை பண்ணுறப்ப ரேஷியோ மாறாது. இப்போது 2:4ன்னு இருக்குது, 2த்தையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், 4:8ன்னு இருக்கும். ஸோ அந்த ரேஷியோ டிஃபர் ஆகாது உங்களுக்கு. நம்ம கன்வீனியன்ஸ்க்காக தான் இதை மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ கரெக்டாக மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், இது 2ன்னு மாறும், இது அடிச்சுட்டு 3ஆக மாறும். இது 2 இருந்தால் இது 3 ஆகும். ஸோ இப்போ இந்த ரேஷியோ நம்ம எப்படி எழுதலாம், 2:3ன்னு எழுதலாம். ஸோ 2:3ன்னு எழுதும்போது என்ன ஆகுது, இவருக்கு ஏஜில் ஒரு டிஃப்ரென்ஸ் வருது, இவருக்கும் ரேஷியோவில் ஒரே டிஃப்ரென்ஸ் தான் வருது. 1 represents 20 years. அப்படின்னா ஃபாதரோட பர்சன்டேஜ் என்ன இருக்கும், பர்சன்டேஜ்ன்றது இந்த 2, 2 × 20 40 years. ஸோ ஃபாதரோடைய பர்சன்டேஜ் 40. ஸோ இதில் வந்து நீங்கள் இப்போ பையனோட ஏஜ் 20 கூட இருக்கலாம். 20 years கழிச்சு என்ன இருக்கும் 40, இவருடைய ஏஜ் 60. ஸோ என்ன சொல்கிறது, 1.5 மடங்குன்னு சொல்லலாம். 1 மடங்கு 40, இதில் அரைன்றது என்ன 20 வயசு. ஸோ 20 வயசு கூடனா என்ன வரும், 60ன்னு வரும். 1.5 மடங்கு கரெக்டாக இருக்குங்களா? ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் 40. நெக்ஸ்ட் example. The ratio of present age of 2 boys is 3:4. 2 பேருடைய present age 3:4. After 3 years, the ratio of their age is equal to 4:5. Spelling mistake. Is equal to 4:5. 3 yearsக்கு அப்புறம் அவங்களுடைய ரேஷியோ வந்து 4:5 மாறுது. The ratio of their ages after 25 will be, இதுலேருந்து 21 years will be எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 3 yearsல உங்களுக்கு 4:5 மாறுது. ரெண்டுக்கும் ரேஷியோ 1 தான் டிஃபர் ஆகுது. ஸோ 1 represents 3 years. 1 represents 3 yearனா 3 represents என்னவா இருக்கும், 9 years. 4 represents 12 years. இப்போ 21 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ரேஷியோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது கூட 21 வருஷத்தை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணால் என்ன வரும், 13 வரும். இது கூட 21 ஆட் பண்ணால் என்ன வரும், 30. இது ஆட் பண்ணால் 33. ஸோ 3ஆல் அடிச்சிங்கன்னா 10:11 வரும் ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் 4, 10:11. அடுத்து 10 years ago the ratio of A and B is 6:7. 10 வருஷத்துக்கு முன்னாடி AB அவங்களுடைய ஏஜ் ரேஷியோ 6:7. 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு பர்சன்டேஜ், இதுலேருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி 6:7. ஆஃப்டர் 10 years the ratio will be 11:12. ஆஃப்டர் 10 years, இப்போத்துலேருந்து ப்ரெசென்ட்டில் என்ன ரேஷியோன்னு தெரியல, இதுலேருந்து 10 years கழிச்சு என்ன ரேஷியோ இருக்குது, 11:12 இருக்குது. ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் A and B. அவங்களுடைய பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ரேஷியோ கன்வெர்ட் ஆகிறதுக்கு டோட்டலாக எத்தனை வருஷம் ஆயிருக்கு, இங்கே ஒரு 10 வருஷம், இதுலேருந்து ஒரு 10 வருஷம். ஸோ இங்கே நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா இந்த ரேஷியோலேருந்து இந்த ரேஷியோ ஆகிறதுக்கு 20 வருஷம் ஆயிருக்கு. இங்கே ஒரு 10 வருஷம், இது ஒரு 10 வருஷம், 20 வருஷம் ஆயிருக்கு. அப்போது ரேஷியோவில் எவ்வளோ சேஞ்சஸ் ஆயிருக்கு, 5, 6 கூட 5 ஆகுனா 11, 7 கூட 5 ஆகுனா 12. ஸோ 5 represents 20 years. 10 years இல்லை, இங்கேருந்து பர்சன்டேஜுக்கு 10, இன்னொரு பாஸ்ட்டுக்கு 10, மொத்தம் 20 வருஷம் ஆயிருக்கு. 6:7ன்றது 11:12 மாற 20 வருஷம் ஆயிருக்கு. அப்படின்னா 1 represents என்ன, 20/5, 4 years. ஸோ இதுலேருந்து என்ன கேட்குறாங்க, எதில் வேணாலும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதில் கொண்டு போய் இங்கே 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ரேஷியோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 24:28ன்னு வரும். இதுலேருந்து 10 வருஷம் அப்புறம் தான் உங்களுக்கு பர்சன்டேஜ் கிடைக்கும். அதாவது 34:38. ஸோ இன்கேஸ் ஃபியூச்சர் ஏஜ் நம்ம செக் பண்ணலாம், கிராஸ் வெரிஃபை பண்ணால் இதுலேருந்து ஒரு 10 வருஷம், அதாவது 44:48. நீங்கள் இதுலேருந்து 20 ஆட் பண்ணாலும் உங்களுக்கு இதான் வரும்.
ஸோ அதை தான் நம்ம 5 represents 20 அப்படின்னு போட்டிருக்கோம். இதுலேருந்து இதில் இருக்க டிஃப்ரென்ஸ் 5, 12 minus 7 5. ஸோ 5 represents 20 years, அதில் வந்து 1 represents 4 years எடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதுக்கு ரேஷியோ எடுத்திங்கன்னா 2 அடிச்சிங்கன்னா 17, 18. ஸோ அவங்க ரேஷியோ கேட்கல, இயர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 34:8. நீங்கள் இதில் ரேஷியோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது 4 அடிச்சிங்கன்னா 6:7 வரும். இதே 4 அடிச்சிங்கன்னா 11:12 வரும். ஸோ உங்களுடைய ரேஷியோ கான்செப்ட்ஸ் கரெக்டாக மேட்ச் ஆகும்ல. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 17:8 மாறுது. பட் இப்போ ரேஷியோவில் பாருங்கள் 17:8 இன்னும் கூட அடிக்கலாமா? இதை தப்பு பண்ணிடுங்க. ரைட், 10 ஆட் பண்ண 30 எத்தனை? 100% 5. சாரி, 17:19. ஸோ ரேஷியோ 17:19 இருக்கும். 12 அடிச்சிங்கன்னா 17 டைம்ஸ், 19 டைம்ஸ். இதில் என்னென்னா நீங்கள் இப்போது இப்படி பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் டிஃப்ரென்ஸு? 11 இருக்கும் டிஃப்ரென்ஸு. இதில் பார்த்தா 12 இருக்கும். ஸோ இது நார்மலாக இல்லை, அதனால் இது உங்களுக்கு இந்த 4 சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ணாலாம் கரெக்டாக வராது இந்த ரேஷியோஸில். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வந்தால், அதாவது ரேஷியோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு வைங்களேன், இந்த மாதிரி 6:7 அண்ட் 17:19 இருக்குது. இப்போ இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து 12, இதுக்கான டிஃப்ரென்ஸ் 11 இருக்குது அப்படின்னா இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவலைஸ் பண்ணணும், ரேஷியோ ஈக்குவலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணணும். ஸோ பின்னாடி அந்த சம்ஸ் வரும், அது சால்வ் பண்ணும்போது தெரியும். இப்போதைக்கு இவங்க பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது மட்டும் பார்த்துங்க. 34:38 அண்ட் அடிச்சிங்கன்னா 17:19. ஓகே, before 8 years the ratio of Kunal and Rohit was 6:5. 6 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ஏஜ் ரேஷியோ 6:5 இருக்கு அப்படின்றாங்க. இது 6 இயர்ஸ். இப்போ ப்ரெசென்ட்ல என்ன ரேஷியோ இருக்குன்னு தெரியல, x:y. ஆஃப்டர் 4 இயர்ஸ் த ரேஷியோ வில் பி 11:10. 4 வருஷத்துக்கு அப்புறம் 11:10 இருக்கு. பர்சன்டேஜ் ஆஃப் ரோஹித் கேட்குறாங்க. ரோஹித்ன்றது யாரு? ஒய். அவங்க என்ன ரேஷியோவில் கொடுத்துருக்காங்களோ அந்த ரேஷியோ தான் பார்க்கணும். ஸோ இவர் குணல், இவர் ரோஹித். ஸோ இப்போ இதுலேருந்து இது டிஃப்ரென்ஸ் வந்து 5 யூனிஃபார்மாக டிஃபர் ஆகுது. ஸோ அதனால பிரச்சனை இல்லை. 5 ரெப்ரசன்ஸ், இது ஒரு 6, இது ஒரு 4, 10 இயர்ஸ். அப்போது 1 ரெப்ரசன்ஸ் 10/5, 2 இயர்ஸ். 2 வருஷத்தை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா இப்போ என்ன கேட்குறாங்க, ரோஹித்தோடைய பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஏதாவது ஒன்றுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இதில் நமக்கு ரேஷியோ தெரியாது, அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஒன்று இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம், இல்லை இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நம்ம ரெண்டுத்துலையும் சப்ஸ்டியூட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ரோஹித் ஏஜ் மட்டும் தான் தேவை நமக்கு, அப்போ இதிலே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 5 × 2 10 கிடைக்கும். இதுக்கப்புறம் 6 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு பர்சன்டேஜ் தெரியும். அப்போ இதுக்குள்ள ஒரு 6 ஆட் பண்ணால் என்ன வரும்? 16. ஸோ ரோஹித்தோட பர்சன்டேஜ் 16. நீங்கள் இப்போ இந்த 2 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணாலுமே வரும். இப்போ ஃபியூச்சர் ஏஜ் என்ன? 10 × 2 20. 20ன்றது என்ன? பர்சன்டேஜ்லேருந்து 4 வருஷம் சேர்ந்தது 20. அப்போ பர்சன்டேஜ் என்ன? 4 வருஷத்தில் ஃபியூச்சர் ஏஜ்லேருந்து 4 வருஷத்தை மைனஸ் பண்ணணும். 16. 16லேருந்து 4 வருஷம் கழிச்சு தான் 20 வயசு அவருக்கு மாறுது. ஸோ அப்போது 20 வயசுலேருந்து 4 வயசு மைனஸ் பண்ணால் தான் உங்களுக்கு பர்சன்டேஜ் கிடைக்கும். ஸோ சம்மில் எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும், வந்தால் தான் கரெக்டு. ஸோ ஆன்சர் 16. Seven years ago, the ratio of age of A and B was 4:5. A, B அவங்களோட ரேஷியோ 4:5 இருக்கு. 7 years after their age will be in the ratio 5:6. 7 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ஏஜ் ரேஷியோ 5:6 இருக்கு. பர்சன்டேஜ் ஆஃப் பி என்னன்னு கேட்குறாங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி 4:5 இருக்கு. 6:y. 7 வருஷத்துக்கு அப்புறம் 5:6 மாறுது. 7 இயர்ஸ். ஸோ டோட்டலாக இவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? 1 தான் இருக்குது. டோட்டல் ஏஜ் டிஃப்ரென்ஸ் 4லேருந்து 5 மாற 1, 5லேருந்து 6 மாற 1. ஸோ 1 ரெப்ரசன்ஸ் 7 + 7 14 இயர்ஸ். 1 14 வருஷத்துக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டாங்க. இதில் ஏஜ் ஆஃப் பி தான் கேட்குறாங்க. ஏஜ் ஆஃப் பி அதுவும் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. அப்போது இதை கண்டுபிடிச்சா போதும். இதை கண்டுபிடிக்கணும்னா ஏதாவது ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதில் இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 5 × 14 70. 70 + 7 77. அப்போ பர்சன்டேஜ் 77. நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஆன்சர் வரும்.
6 into 14, 84. 84 minus 7, 77. ஸோ ரிவர்ஸில் எத்த சப்ஸ்டியூட் பண்ணாலும் கரஸ்பாண்டிங்காக ஆன்சர் உங்களுக்கு வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஓவர்.